ராமன் சார், நீங்க என்ன கருத்தை சொல்ல விரும்புறீங்க? அதாவது அன்பேவா படத்துல வாலி எழுதின ஒரு பாடல். சரி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுவார். காஷ்மீர் அந்த பாட்டா? இல்லை. இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது, இன்று இமயத்திலே சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது, புதிய வானம்னு அந்த இதை பற்றி சொல்லு. அந்த ஸ்டைல் தலைவர் அப்படி அந்த கையை அப்படி ஆட்டுவார், புதிய வானம்னு சொல்லுவார். அது மாதிரி எங்கேயாவது பாட்டு இருக்கா? இல்லை, இப்போ இல்லை. அந்த மாதிரி பார்க்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது. காஷ்மீர் என்பது அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு மாநிலம், அற்புதமான மாநிலம். நேரு அவர்கள் பிரதமராக வந்த பிறகு கல்யாண வீட்டில் நாம போனால் மொய் எழுதுவோம், நண்பரை பிறந்தநாளுக்கு கிஃப்ட் டீ கொடுப்போம். அதே போல் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய சுதந்திரனுக்காக கிஃப்ட் டீடியாக காஷ்மீரை தாரை பார்த்து கொடுத்த கதை தான் எல்லாருக்குமே தெரியும். உமர் அப்துல்லா காஷ்மீர் அவங்களுக்கு சாதகமான நபர்களுக்கு உமர் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா அந்த குடும்பத்திற்காக அந்த மாநிலத்தை தாரை பார்த்து இந்தியாவுக்குள்ளே ஒரு நாடு. அப்படி. ஆமா, இந்தியாவுக்குள்ளே ஒரு நாடாக தனி சட்டம், தனியாக ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து தனியாக இது படுத்து நீயே வச்சுக்கோ, எல்லாம் எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு நோ டீலான்னு நிலைப்பாடு வரும்போது தான் அதன் பிறகு தான் பண்டிதர்கள் அனைவரும் ஜம்மு காஷ்மீரில் அனைத்து பண்டிதர்களும் அனாதையாக ஓடோடி விட்டுட்டு இன்னைக்கு பங்களாதேஷில் சிறுபான்மை மக்களை எப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு ஆளாக்கினார்களோ, அன்று காஷ்மீரில் சொந்த நாட்டு மக்களையே பண்டிதர்கள் எல்லாம் காசியிலும் கங்கையிலும் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல. ரூல் பண்ண ஒரே ஒரு கேள்வி இந்த 10 வருடத்துல எவ்வளவு அந்த பண்டிட்டுகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பாஜக? இன்னைக்கு இந்த தேர்தல் வரும்போது கூட காஷ்மீரத்தில் உள்ள பண்டிதர்களோட அமைப்பு சார்பில் கடுமையாக கண்டனம் கொடுக்குறாங்க. காரணம் என்ன? எங்களுக்கு இதுக்கு உள்நாட்டிலே நாங்கள் வந்து அனாதை ஆயிட்டோம், இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு. காஷ்மீரத்தில் 1000க்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சி, பிஜேபி அல்ல. தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கியதுன்னு சொல்றது எப்படிங்க சொல்ல முடியும்? யாரு உருவாக்குனது? புல்வாமா தாக்குதலுக்கே பதில் சொல்ல முடியல. தீவிரவாதி உருவாக்குனது பாஜக. 1900 தீவிரவாதி உருவாக்குனது பாஜக. மசூத் காந்தார் இப்போ நடக்குது 1947 இல்ல சுதந்திரம் கிடைத்த பிறகு 60 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு இந்தியாவின் போது காஷ்மீர் தமிழர்கள் சுதந்திர காட்டு சோசிக்கல. இல்ல தவறா சொல்றீங்க. அதான் சொல்ற மாதிரி ஏங்க விமான கடத்தலுக்கு தீவிரவாதியை விடுவிச்சது யாருங்க? காஷ்மீரத்தில் பல லட்சம் உயிர்களை கொண்டு குவித்தார்கள் அந்த தீவிரவாதிகளுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப தீவிரவாதிகளை நீங்க பல்ல கொடுக்கறீங்களா சொல்லுங்க. அந்த மசூதியை தீவிரவாதியை வளர்த்தவர் யாரு? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவில் இருந்து காஷ்மீர் தனியாக சித்தத்துக்கு காங்கிரஸ் கட்சி. ராமன் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ விஷ்ணு பகவான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நடக்குது, அதனால கொஞ்சம் ஜாகிரதையா பேசணும். அதனால நான் என்ன சொல்றேன், அபாண்டமா உண்மை காஷ்மீரில் காஷ்மீரில் பயங்கரமாக இடிக்கப்பட்ட கோயில்களை பிஜேபி கட்டி கொடுக்கும். ஆண்டுக்கு 18,000 ரூபாய் முதலுக்கு பணம் கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். 2 சிலிண்டர் கொடுப்போம் சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே காஷ்மீரத்து மக்கள் ரத்ன கம்பளம் போட்டு இங்க இருந்து கூட்டு போய் காந்தார் இங்க இருக்கிற மசூதை வந்து ரிலீஸ் செய்தது யாரு? பிரதமர். அப்போது பிரதமர் வாஜ்பாய் போது. ஆமா, அந்த மசூது தான் அவரை ஏற்பட்ட இயக்கம் தான். பார்லிமெண்ட்ல சந்திரசேகர் சொன்னாரு, பார்லிமெண்ட் உள்ள தீவிரவாதம் வந்து அட்டாக் பண்ணது அந்த மசூதோட கேங்கு. பம்பாய் ரைட்ஸ் நடந்ததும் அந்த மசூதோட கேங்கு. அந்த மசூதை வந்து பிடிச்சு வச்ச மசூதை தீவிரவாத மசூதை பிரதமர் வாஜ்பாய் திறந்து விட்டாரு. அவர் தான் போகன்னு சொல்லிட்டு ரத்ன கம்பளம் இங்க இருந்து எம்பி சொல்றாரு கொடுக்கப்பட்டது இந்தியாவின் வரைபட தீவிரவாதிகள். அதே போல ஒரு விஷயம் சொல்றேன், தீவிரவாதம் உங்களுக்கு எல்லாம் நின்னு பாருங்க சார். நான் இவ்வளவு பேசுனீங்களே, ஒரு பண்டிதரா இல்ல ஒரு பண்டிதரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிக்கலாமே. மெஹபூபா முஃப்தி பிடிபி கட்சி தீவிரவாத ஆதிகள் இன்னைக்கு சொல்றாங்க. அந்த அந்த தேசத்துக்கு விரோதமாக காஷ்மீரத்தில் 1000க்கும் மேற்பட்ட சிறு கட்சிகளை ஊக்குவிக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? அந்த பிடிபி முஃப்தா
மெஹபூபா முஃப்தா தான் நீங்க முதலமைச்சர் ஆக்குனீங்களே. பாஜக கூட்டணி அமைச்சர்கள் யார் முதலமைச்சர் ஆக்குனாங்க? மெஹபூபா முஃப்தி தான் பிரதமர் ஆக்குனாங்க. யார் பண்டிதர் ஆக்க வேண்டியது? ஏன் தீவிரவாத அமைப்போட பிடிபியோட இருக்கிறாங்க மெஹபூபா முஃப்தி சிஎம் ஆக்குனீங்க, அப்புறம் அவங்க ஏன் நீக்குனீங்க? அதுக்கான காரணம் என்ன? ஏன் சுயநலம் சாயம் அப்படி சுயநலவாதி அப்படிப்பட்ட சுயநலவாதி சிஎம் ஆக்குனீங்க. நேயர்களே சிஎம் ஆக்குனது நீங்க தான். சிஎம் ஆக்குனது நீங்க. பேசுவோம். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்றால் அங்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய அந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்களா, அங்கே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான தேர்தல் மேனிஃபெஸ்டோ அவங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள். பாஜக கூட்டணி ஆட்சி ஜம்மு காஷ்மீர் மலரும். மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள்.